அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். பணம் அல்ல குறையாத அளவிற்கு உங்ககிட்ட பணம் சேரணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சூட்சமத்தை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அன்றைய தினத்தில் ராகு கால நேரம் யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு மற்றபடி எப்போனாலும் இதை நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, பூஜை பொருட்கள் வாங்குறோம் இல்லைங்க, அதை நாங்கள் இப்போ வெளியில் கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது, இப்போ ஒரு பாத்திர கடைக்கு போகிறோம், வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது அப்போ ஒரு சிலையோ அல்லது பூஜைக்கு தேவையான ஒரு கற்பூரத்தட்டோ ஒரு சாம்பிராணி தட்டோ வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க, தவறே கிடையாது. என்ன எதுலேயுமே ராகு கால நேரம் யமகண்ட நேரத்தை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பொருட்கள் வாங்கும்போது இந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு, அதாவது ஆன்மீக பொருட்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக எண்ணெய் மட்டும், அதாவது நான் ஆன்மீக பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளில் எண்ணெய் மட்டும் வாங்குறத அந்த நேரத்தில், இப்போ ஒரு பொருள் வாங்க கடைக்கு போயிட்டீங்க, நீங்கள் கடைகளில் நிறைய ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அதோட சேர்த்து இப்போ 2-3 பூஜை பொருட்களும் வாங்குறீங்கன்னா அந்த நாளில் எண்ணெய் வாங்குறத மட்டும் தவிர்த்துடுங்க. மற்றபடி நீங்கள் எல்லா நாட்களையும் வாங்கலாம், ராகுகால யமகண்ட நேரத்தையும் தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி நிறைய டவுட் ஆன்மீக சம்மந்தமாக நிறைய பேருக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களை வாங்கும் போதுமே சில சூட்சமங்கள் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில அரிசி வாங்கும்போது அரிசி மட்டும் வாங்குவாங்க. இந்த அரிசி வாங்கும்போது மஞ்சக்கிழங்கு சேர்த்து வாங்கணும் அப்படின்னா தன தானியம் நம்ம வீட்டில் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்காது. அதை மாதிரி வெத்தலை பாக்கு பழம் பூத்தேங்கள் நம்ம கோயிலுக்கு போகும்போது பூஜைக்கு வாங்கும்போது மஞ்சள் தூள் அல்லது மஞ்சக்கிழங்கு வாங்கணும் அப்படின்னாலும் பணம் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்காது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடுங்கிறதே வராதுங்க. சரி, இப்போ நான் சொன்ன பரிகாரத்துக்கு தேவையான அந்த 2 பொருள் என்ன? ரெண்டுமே ஒரே மரத்திலிருந்து பெறக்கூடிய பொருள் தான், ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக நமக்கு விற்பனை செய்யப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாதிக்காய், இன்னொன்று ஜாதி பத்திரி. இந்த ஜாதி பத்திரி பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்கும், அந்த பூக்குள்ளே தான் ஜாதி காயே இருக்கும். அந்த பூவை திறந்து தான் அந்த ஜாதி காயை தனியாக விற்பனை செய்வாங்க, ஜாதி பத்திரியை தனியாக விற்பனை செய்வாங்க. ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஒரு ஜாதி பத்திரியும் எடுத்துக்கோங்க, ஜாதி காயும் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதி காயை ஜாதி பத்திரியில் எப்படி மரத்தில் ஜாதி பத்திரியில் ஜாதி காய் இருக்கோ அதே போலவே ஜாதி காய் எடுத்து அதை சுற்றி நல்லா நிறைய ஜாதி பத்திரியை வச்சு ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. அது எவ்வளோ நாள்னாலும் இருக்கட்டும். ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க, 4 மாதம் ஆயிடுச்சுங்க, நான் வேறு புதுசாக மாற்றிக்கலாமான்னு தாராளமாக மாற்றிக்கலாம். அப்போ மாற்றின ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் எடுத்து நல்லா பொடி பண்ணி, நான் எப்போவுமே சொல்கிறதான், சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி வச்சு தூபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஜாதி காயையும் ஜாதி பத்திரியும் ஒன்றாக மஞ்சள் நூலால் கட்டி மகாலட்சுமி தாயாரை வேண்டி பூஜை அறையில் வைத்தால் 16 செல்வங்களும் தேடி வரும்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை எப்போனாலும் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.